டிவிகேல காங்கிரஸ் கட்சி நம்ம கூட கூட்டணி வந்தால் நல்லா தான் இருக்கும், அது ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்குன்ற ஒரு பாணியும் போயிட்டுருக்கு. இதில் சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சு காங்கிரஸ் டிவிகே கூட கூட்டணி வைக்குதுன்னா 2 சிக்கல் இருக்குது. முதல் சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த விமர்சனங்கள், அதாவது காங்கிரஸ் மேலே ஏற்கனவே இந்த விமர்சனங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் திரும்ப தோண்ட ஆரம்பிப்பாங்க, பேச ஆரம்பிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். இன்னொன்று தொகுதி பங்கீடு. இப்போ 234 தொகுதிக்கும் வேட்பாளர் நியமனத்துக்காக விஜய் அவர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க டிவிகே தரப்பில். அப்படி இருக்கும்போது விஜய்க்காக உழைச்சி, விஜய்க்காக கட்சியில் நாங்கள் சேர்ந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ்வளோ காலம் உழைச்சவங்களுக்கு சீட்டு கொடுப்பார் விஜய்னு நம்பி எல்லாருமே அவங்க தொகுதியில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 61 தொகுதி காங்கிரஸ் கேட்குது அப்படின்னா, இந்த 61 தொகுதி கண்டிப்பாக காங்கிரஸுக்கு கொடுத்து ஆகணும். அப்போ அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல டிவிகே தொண்டர்கள் வேலை செய்வாங்களா? ஒருவேளை இதெல்லாம் வேண்டாம், ஓகே நம்ம தியாகம் பண்ணிட்டு முதல்வராக நம்ம சிஎம்மாக நம்ம விஜயனை உட்கார வைக்கணும், அதுக்காக வேலை செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு பேசுபொருள். அப்போ ஒரு கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அதை எதிர்கொள்ள வேண்டியது விஜய் கிட்ட தான் இருக்குது. ஆனால் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியுன்றது தான் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்குது.